அரசு வழக்கறிஞராக இருக்கும் பொழுது இவர் ஒரு சில எடுத்து வாதாடின கேஸ்கள் வந்து மிகவும் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வழக்குகள், மிகவும் ஒரு நோட்டபிள் கேசஸ், ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்த ஒரு கேசஸ். அது என்னென்ன வழக்குகள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு, நம்மளுடைய தியாகராய பாகவேந்தர், இப்போ எப்படி ரஜினிகாந்த் இருந்தால் அப்போ சூப்பர் ஸ்டார் வந்து தியாகராஜ பாகவேந்தர், லக்ஷ்மிகாந்தன் ஒரு பத்திரிகையாளர் சினிமாக்காரர்களை பற்றி தவறாக கிசுகிசுக்கள் பொய் தகவல்கள் எழுதுவதனால் அவர் கொலை செய்யப்படுறார் ஒரு மர்ம நபர்களால். அதில் நம்மளுடைய தியாகராஜ பாகவேந்தர், NS கிருஷ்ணன், ஸ்ரீராமுலு நாயுடு இவங்களுடைய பேர் தான் அடிப்பட்டு. ஏன்னா இவங்க தான் அப்போ வந்து கவர்னர் கிட்ட மனுவை கொடுத்து அவர் நடத்திட்டு வந்த அந்த சினிமா தூதுன்ற ஒரு பத்திரிகையை முடக்கி இந்து நேசன் வேற ஒரு பேரில் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த லக்ஷ்மிகாந்தன் ஒரு மர்மமான முறையில் ஒரு ரிக்ஷாவிலிருந்து வரும்போது கொலை செய்யப்படுறார். அதர் சந்தேகத்தினாக தியாகராஜ பாகவேந்தர், அப்போது ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர், அப்போ சினிமாவிலே ஒரு உச்ச நட்சத்திரம், அவர் தான் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர், தங்க தட்டில் தான் ஒரு சாப்பாடே சாப்பிடுவார், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தியாகராஜ பாகவேந்தர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகிறாங்க. 30 மாதம் ஜெயிலில் இருக்கிறாங்க. பிறகு VL எத்திராஜ் முதலியார் அவர்கள் தான் இதில் இருந்த உண்மையை கண்டறிந்து இவருக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி 30 மாதத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்டு நிரபராதியாக வரார். அப்போ இருந்த சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவேந்தரும் NSKன்னு சொல்லப்படுற NS கிருஷ்ணன் அவர்களும். இந்த கேஸை ஜெயிச்சதுனால NSK தியாகராஜ பாகவேந்தர் அவர்கள் தங்க தட்டையே எத்திராஜ முதலியாருக்கு பரிசாக கொடுத்து தங்க தட்டில் சாப்பிட்ட ஒரே ஒரு வழக்கறிஞர் VL எத்திராஜ முதலியார் அவர்கள்.